வெல்கம் டு our சேனல். ஸோ நாம் இன்னைக்கு எத்திக்கல் ஹேக்கிங்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பெயிட்டிங் அப்படிங்கிற ஒரு அட்டாக்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த பெயிட்டிங்னா ஒரு விதமான சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக், ஓகேங்களா? ஸோ அதாவது ஹேக்கர் ஒரு ஃபேக் ப்ராமிசஸ் நம்ம முன்னாடி வச்சு நம்ம டேட்டாஸை எடுத்துகிட்டு போயிடுவார். அதை வச்சு அவங்க மிரட்டுறதோ இல்லை பணம் பறிக்கிறதோ அது மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுக்கான அதிகபட்சமான சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது எப்படின்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் எடுத்து வச்சுப்பாங்க, இல்லைனா ஏதாச்சும் ஒரு மால்வேரை உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் என்னென்ன மீடியா ஃபோல்டர்ஸ் வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்க மாதிரியான ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணி வச்சுட்டு அதை உங்களோட சிஸ்டமில் இன்ஜெக்ட் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மால்வேர் அதோட ஒர்க்கை பார்த்துக்கிட்டே இருக்கும். என்ன விதமான இமேஜஸ் புதுசாக அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னாலும் அவங்களுக்கும் அதோட காப்பி வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கும். இது மூலியமாக தான் பாஸ்வேர்ட்ஸ், மெசேஜஸ், டெக்ஸ்ட் மெசேஜஸ், வாட் எவர் இட் மேபி அவங்களுக்கு அதோட காப்பி போய்கிட்டே இருக்கும். இதுக்கு விதம் பார்த்தீங்கன்னா பெயிட்டிங் அட்டாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பொதுவாகவே ஒரு ஹேக்கர் இருக்கார், ஃப்ராட்ஸ்டர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹேக்கர் இருக்கார் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் மீடியா இந்த சென்ஸ் அது எப்படி இருக்குன்னா ஒரு யூஎஸ்பியாக இருக்கலாம், யூஎஸ்பி பென்ட்ரைவ் ரெண்டுமே ஒரே மாதிரியான ஒரு விஷயங்கள் தான். சிடிஸ் இப்போ சிடிஸ் யாருமே யூஸ் பண்ணிருக்காது, மேக்ஸிமம் பென்ட்ரைவ்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த பென்ட்ரைவ்ஸை வச்சு ஏதாச்சும் ஒரு மால்வேர் இல்லாச்சும் ஒரு லைப்ரரி உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அதோட வேலையை அது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அது மாதிரி தான் எந்த ஒரு ஹேக்கராக இருந்தாலும் அதை ப்ரோக்ராம் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதோட ஒர்க் ஆரம்பிச்சு உங்கள் டேட்டாஸை அவங்களுக்கு ஒரு காப்பி அமைச்சிக்கிட்டே இருக்கும் வித் த ஹெல்ப் ஆஃப் இன்டர்நெட் இல்லை அப்படின்னா இட் ஒன்ட் ஒர்க், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக லேப்டாப் யார் வச்சாலும் இன்டர்நெட் கனெக்ட் ஆகி தான் இருக்கும். இதுதான் உங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் இருக்கும் உங்கள் டேட்டாஸை டஃப் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா? ஸோ இது மாதிரியான இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஃபாலோ லைனில் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிளிக் ஆகும். தேங்க்யூ பீப்புள்.